வணக்கம் நண்பா, இது உங்கள் சைபரான சைபர் இன்ஃபோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் கான்செப்ட் அண்ட் அட்லீஸ்ட் 1 மந்த் ஆச்சும் ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு ஆப் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த பேசிக்கில் ஒரு ஆப் வந்துட்டு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அண்ட் தென் இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா ஒர்க் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. நான் அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அப்படின்றத ரிவ்யூ மட்டும்தான் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. அதில் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துட்டு ஏர்ன் பண்ணிக்க வேணும், ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க அது என்ன ஆப்பு, அது வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே மியூட் பண்ணியிருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நிறைய பேர் நம்ம போடுற போஸ்டெல்லாம் பார்க்குறது, பட் அதுக்கான ரியாக்ஷன் எதுவுமே இருக்கிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு உங்களால் அன்மியூட் பண்ண முடியும் அப்படின்னா முடியும், ஓகேங்களா. ஸோ அன்மியூட் பண்ணி நம்மளோட போர்ட்ஸ் எல்லாமே பாருங்கள், ஓகேங்களா. ஸோ வாங்க அது என்ன வெப்சைட், அதில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் ப்ராசஸ் ஒவ்வொன்றும் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே தெரியும் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எப்படி சைன்அப் பண்ணுறது அப்படின்னு. ஸோ தென் இதில் வந்துட்டு ஹோம் பேஜ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். யூ ஹாவ் அ சான்ஸ் டு கெட் அ ஃப்ரீ ஷோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இப்போ ரிசீவ் பிளான் கொடுத்தா இப்போ நமக்கு 3 பேரை இன்வைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட் பேஸ் ரெக்யூர்டு அப்படின்னு சொல்லிட்டு 1000 ருபீஸுக்கான ஒரு பிளான் வந்துட்டு கிடைக்கும், ஓகேங்களா. இது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது மூலமாக நம்ம நல்ல இன்கம் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து நமக்கு இங்கே 300 பேக்கேஜ் இருக்கும், ஓகேங்களா. இது வந்துட்டு ட்ரை பண்ணுறதுனால நமக்கு உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் இருக்கணும். ஸோ அமௌண்ட் இருந்தாலே உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஆட் ஆயிரும். அதுக்கடுத்து உங்களுக்கு 500. ஸோ இன்கம் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துருவோம். 300ல் நமக்கு 7 to 10 ருபீஸ், அதுக்கப்புறம் 500ல் 20 to 28 ருபீஸ், 800ல் 33 to 52 ருபீஸ், அண்ட் தென் 2000ல் 84 to 144 ருபீஸ், ஓகேங்களா. அந்த மாதிரி வரும். அதிகபட்சம் உங்களுக்கு 5000 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இது பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால உங்களுக்கு 5000 வரைக்குமே இருக்குது, ஓகேங்களா. ஸோ தென் இதில் வந்துட்டு நீங்கள் டாஸ்க்கு பண்ணலாம். ஸோ டாஸ்க் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வேலிட் 1 மெம்பர், ஓகேங்களா. ஒருத்தர் இன்வைட் பண்ணி அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு 100 ருபீஸ் அப்படின்றது வரும். அடுத்து 3 பேர் அப்படிங்கும்போது 3000, 5 மெம்பர்ஸுங்கும்போது 300, 5 மெம்பர்ஸ் அப்படிங்கும்போது 500, அப்புறம் 10 மெம்பர்ஸ் அப்படிங்கும்போது 1000, ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் உள்ளே வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பேசிக்கான அந்த 300 அண்ட் தென் 500 இந்த 2 மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதே நீங்கள் வந்துட்டு டெய்லி இன்கம்மை வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு மினிமம் வித்ராவல் அப்படின்றது 130 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் வித்ரா எடுத்துக்கலாம், ஓகே. 130 ரூபா இருந்தாலே போதும். இங்கே இதில் வந்துட்டு ரொம்ப லீஸ்ட் 130 அப்படின்றது ரொம்ப கம்மியான வித்ராவல் அமௌண்ட் தான். ஸோ எல்லாருமே பயப்படுறீங்க மினிமம் வித்ராவலை பார்த்து. அது இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 1% அப்படின்றது தான் இருக்கும் நம்ம ஏர்ன் பண்ணுறதுலேருந்து. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 10 days ஒன்ஸ் வித்ரா எடுத்தோம்னாலே போதும். நம்ம 300 போட்டோம்னா அது வர இன்கம்மை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 10 daysல வித்ரா எடுத்துடலாம். பாதி அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா வித்ரா எடுத்துடலாம், மீதியை அடுத்த 10 daysல வித்ரா எடுத்துடலாம், ஓகேங்களா. இது வந்துட்டு 1 month 1.5 month பார்த்திங்கன்னா போகும், ஓகேங்களா, இந்த கான்செப்ட்டு. அது நான் வந்துட்டு இதை பார்த்துருக்கேன். ஸோ அந்த சார்ஜ் படி அப்படின்றதுக்கான அந்த ஆப் வந்துட்டு ரீசெண்டாக நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 1.5 மாதத்துக்கு மேலேயே போயிட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜில் ஆஃபரெல்லாம் விட்ருக்காங்க. பட் இன்னுமே அது க்ளோஸ் ஆகலை, ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இப்போ வந்திருக்கு அப்படின்றனால தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதில் வந்துட்டு வேறு எதுவும் கிடையாது, ஓகேங்களா. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது, அது இதில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் பிளான் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஷின் கேளுங்க, கமெண்ட்ஸ்லேயே எழுதுங்க, ஓகேங்களா. கமெண்ட்ஸ் வந்துட்டு பாக்ஸ் எம்டியாக தான் இருக்குது. ஸோ அங்கே எழுதி விடுங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் பார்க்காமலாம் இருக்க மாட்டேன், பார்த்தேன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், ஓகேங்களா. அதே இதில் மினிமம் ட்ராவல் அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. ஒன்ஸ் ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஒர்க் பண்ணாமல் வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நத்திங் தான், ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம வந்துட்டு இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சைபர் இன்ஃபோ. டாடா, பை பை, டேக் கேர்.